அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். கண்டிப்பாக மேலதிகாரிகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட, கண்ணு சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். எல்லா விதத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அதை பற்றி வெளியில் சொல்வது, ப்ரமோஷன் வந்தால் சொல்வது, இன்க்ரிமெண்ட் வந்தால் சொல்வது, வேறு வேலை கிடைச்சா சொல்வதெல்லாம் குடும்பத்தாரோட உங்களோட நல்ல எண்ணத்தில் இருக்கவங்களை தவிர மற்ற இடத்துலலாம் உடனே சோஷியல் மீடியாவில் போடுறது, உங்களுடைய பயணங்களை பற்றி போடுறது, குடும்பத்தை பற்றி போடுறது, நண்பர்களை பற்றி போடுறது, எல்லா இடத்துலையும் செல்ஃபி எடுத்து டக்கு டக்குன்னு ஏற்றுறதெல்லாம் இப்பொழுது கூடவே கூடாது என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் சத்துருக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சத்துருக்கள் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். 7.5 சனியெல்லாம் விலகிட்டாலும் அஷ்டமாதிபதி ராசியிலே இருப்பதனால் அதீத கவனமாக இருப்பது மகரத்துக்கு முக்கியம். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம், படிக்கட்டுகளில் ரஜினி ஸ்டைல் வேண்டாம். பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். படிக்கட்டுகளில் காந்தி ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் லிஃப்ட்டுகளில் எல்லாம் போகின்ற சமயத்தில் அது புது லிஃப்டா பழைய லிஃப்டா என்றெல்லாம் பார்த்து விட்டு போங்கள். திடீரென்று அதில் மாட்டுப்பட்டு ஒரு பதட்டம் ஆகாமல் எல்லாவற்றிலும் லிஃப்ட்டில் சேஃப்டியான நம்பர் எல்லாம் இருக்கிறதான்னு பார்த்துட்டு போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். விஷ ஜந்துக்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மகரத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை அசையாமசையா பொருள் சேர்க்கை, சொத்துக்கள் அமைப்பு, தாய்வழி உறவு, இரத்த பந்த உறவுகளில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும்.